இது ரமலான் மாதமாக இருக்கிறது. ரமலானுக்கும் நோன்புக்கும் தொடர்பு இருக்கிறது. அதே போன்று நோன்புக்கும் ஜக்காத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. அது என்ன தொடர்பு என்று சொன்னால், நோன்பு என்பது உடலுக்கு செய்ய வேண்டிய தர்மம் என்று சொன்னால், ஜக்காத் என்பது பொருளுக்கு செய்ய வேண்டிய தர்மமாக இருக்கிறது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு போர் கடமையாக்கப்பட்டது. அதே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜக்காத் கடமையாக்கப்பட்டது. அதே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு பெருநாள் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அப்போ நோன்பு கடமையாக்கப்பட்ட அதே ஆண்டில் ஜக்காத்தும் கடமையாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் நோன்பையும் ஜக்காத்தையும் பிரிக்க முடியாது. இரண்டுக்கும் வலுவான தொடர்பு இருக்கிறது. நோன்பை நோற்பதின் மூலமாக நாம் நோன்பாளியாக ஆகுகிறோம். ஜக்காத்தை கொடுப்பதின் மூலமாக இறைவனுடைய நன்மையை பெறுவோமாக.